அனைவருக்கும் வணக்கம். நமது இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்காக சிறப்பு முகாம் அறிவிச்சிருக்காங்க. வருகின்ற நவம்பர் 16, நவம்பர் 17, வருகின்ற நவம்பர் 23, நவம்பர் 24 ஆகிய 4 நாட்களுமே புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல், பழைய வாக்காளர்களுக்கு பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், புகைப்படம் மாற்றுதல், தொலைபேசி நம்பர் இணைத்தல், இந்த மாதிரி பதிவுகளை தங்கள் தொகுதியில் உள்ள வாக்காளர் பூத்துகளில் போய் நீங்கள் எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய பூத்தில் போய் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த அருமையான வாய்ப்பை 4 நாட்கள் எல்லாருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 17 வயது நிறைவடைந்தவர்கள் தங்களுக்கு புதிய விண்ணப்பத்தை பதிவு செய்து கொள்ளலாம். அவர்கள் 18 வயது நிறைவடைந்த பிறகு தங்களது வாக்கினை ஓட்டு பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 4 நாட்களில் நீங்கள் தங்களோட கரெக்ஷனை பதிவு செய்ய முடியாத பட்சத்தில் தாங்கள் ஒரு நாள் வேலையிலிருந்து லீவு எடுத்துக்கொண்டு தாலுகா அலுவலகத்திற்கோ இ-சேவை மையத்திற்கோ சென்று நீங்கள் பதிய நேரிடும். இவ்வாறு பதிய நேரிடும் போது ஒரு நாள் உங்களுக்கு அலைச்சல், சம்பளம் போகுது. இதை தவிர்க்கிறதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் 4 நாள் சிறப்பு முகாம் அவங்க தொகுதியிலே அவங்க சிறப்பு முகாம் நடத்துவாங்க. நீங்கள் எப்பயுமே வாக்களிக்கக்கூடிய அந்த பூத்திலே போய் நீங்கள் என்ன கரெக்ஷனோ அதை மாதிரி பண்ணிக்கலாம். இதை அனைத்து பொதுமக்களும் நல்ல முறையில் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். தெரியாத மக்களுக்கு நீங்கள் போய் சென்று சொல்லுங்கள். தொகுதியில் உள்ளவங்க இந்த மாதிரி வாக்காளர்கள் பதிகிறாங்க, போய் பதிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய டைம் சிறப்பு முகாம் போடும்போது கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வரக்கூடிய நபர்கள் யாருமே வரலன்னு சொல்லிட்டு அப்போ செகண்ட் டே வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க, யாருமே வரலன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிடுறாங்க. அதனால தான் தேர்தல் என்ன பண்ணுறாங்க, விடுமுறை நாளான சனி ஞாயிறு வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் போக மாட்டேறீங்க. அப்போ அந்த கேம்ப் ஃபெயிலியர் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் தொகுதியில் உள்ள மக்கள் தெரியாதவங்க சொல்லி 17 வயது முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் போய் பதிவு பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாமே அலைச்சல் இல்லாமல் தங்களோட வாக்கை பதிவு பண்ண முடியும். பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம், புகைப்படம் இணைத்தல், புகைப்பட மாற்றம், ப்ளஸ் ஃபோன் நம்பர் இணைத்தல், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போய் அந்த தங்கள் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் போய் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 4 நாட்களை நல்ல முறையில் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.